ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் என்னோடய சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. நான் கைலாய யாத்திரை போயிருந்தேன்னு உங்களை நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட ப்ரிப்ரேஷனில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே நிறையா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், ட்ராவல்ஸ் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லை. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சதுனால என்னோடய கைலாய யாத்திரையை வீடியோவாக போட்டிருக்கேன். இது 10 நாள் ட்ரிப்பு அப்படிங்கிறதுனால 3 பாகமாக போடலாம்னு இருக்கேன். இன்றைக்கி நீங்கள் முதல் பாகத்தை பார்க்க போகிறீங்க. அடுத்தடுத்து வர நாட்களில் என்னோடய அடுத்த 2 பாகங்களும் வந்துடும். தவறாமல் பாருங்கள். ஏன்னா கைலாய யாத்திரைங்கிறது எல்லாராலையும் போக முடியாத கஷ்டமான யாத்திரை. இந்த யாத்திரைக்கு போக முடியாதவங்களும் இந்த காணொலியை பார்த்து மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோக்கள் போட்டிருக்கேன். தவறாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. இப்போ வீடியோவை பார்க்கலாம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது போன மாதம் நாங்கள் போயிட்டு வந்த கைலாய யாத்திரையோட முதல் பாகத்தை தான். போன மாதம் 22ஆம் தேதி சென்னையிலேருந்து விமானம் மூலமாக கிளம்பி லக்னோவுக்கு போனோம். நாங்கள் லக்னோவுக்கு போய் சேரும்போது இரவு 7 மணி ஆகிடுது. லக்னோவில் ஒரு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலம்பரை கிளம்பி நேபாளத்துக்கு போகிறதா பிளான். ராத்திரி வேலைங்கிறதுனால நிறையா விளக்குகள் ஒளியில் லக்னோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. போகிற வழியிலெல்லாம் யூபி அசம்பிளி பில்டிங், ராஜ்பவன், ஹைகோர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டே போனோம். எங்களோட கார் டிரைவர் ரொம்ப பெருமையாக தன்னோட ஊரை எங்களுக்கெல்லாம் காமிச்சார். வாயை திறந்தா அவருக்கு யோகிஜி புராணம் தான். 1.5 வருஷம் முன்னாடி தான் அயோத்தியா போகிறதுக்காக லக்னோ வந்திருந்தேன். அப்போ இருந்த லக்னோவோட இப்போ இன்னும் நிறையா டெவலப்மெண்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது தான் லக்னோவோட பிரபலமான ஷாப்பிங் ஏரியாவான ஹஸ்ரத்கஞ்ச். நேராக ஹோட்டலுக்கு போய் செக்இன் பண்ணி டின்னரை சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்க போயிட்டோம். மறுநாள் காலம்புற சீக்கிரமே எழுந்துட்டு குளிச்சுட்டு ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் எங்களோட கைலாய யாத்திரை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்தோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லையே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு 9 மணி அளவில் அங்கேருந்து கிளம்பினோம். இந்த காலம்புற வேலையில் லக்னோவோட ரோடெல்லாம் ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே என்னமோ இப்போ தான் கட்டினா மாதிரி அவ்வளோ சுத்தமாக இருந்தது. நம்ம இப்போது லக்னோவிலேருந்து 190 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நேபாள்கஞ்ச் அப்படிங்கிற ஊருக்கு போக போகிறோம். நேபாளோட பெரிய நகரங்களில் நேபாள்கஞ்சும் ஒன்று. இந்தியா நேபாள் எல்லையிலேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நேபாள்கஞ்ச் இருக்குது. போகிற வழியெல்லாம் ரோடெல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இது கோமதி ரிவரோட பிரிட்ஜு. லக்னோவிலே ஆகட்டும், அதோட அவுட்ஸ்கர்ட்ஸ் எல்லா இடத்துலையும் நிறைய ஃப்ளைஓவர்ஸ், நல்ல ப்ராட் ரோட்ஸ். அதனால் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கூட கஷ்டமாகவே இல்லை. வழியில் சாய்ராம் தாபாங்கிற ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் டிரைவர் வண்டியை நிறுத்தினார். ஃபுட்டு செம்ம டேஸ்டியாக இருந்தது. எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பினோம். இந்த கைலாய யாத்திரைங்கிறது 3 நாடுகள் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால மற்ற ஊர்களுக்கு போகிற மாதிரி இதை நம்ம தனியாக போகிறதுக்கு பிளான் பண்ண முடியாது. இதுக்குன்னு பர்மிஷன் வாங்கியிருக்கிற டூர் ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக மட்டும்தான் நம்ம போக முடியும். அதுவும் ஒரு பெரிய குழுவாக தான் நம்ம பயணிக்க முடியும். அப்போ தான் சைனா பர்மிட் கிடைக்கும். மே மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் இந்த கைலாய யாத்திரை நடைபெறும். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எக்கச்சக்க குளிர், பனி, மழை, லேண்ட்ஸ்லைட்னு அந்த பிரதேசமே ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டாக தான் இருக்கும். இதோ நம்ம நேபாள் பார்டரை நெருங்கிட்டோம். இங்கேயும் பார்டரை கிராஸ் பண்ணும்போது இமிக்ரேஷன், செக்யூரிட்டி செக் எல்லாம் இருக்கும். நம்ம கார்லேருந்து நம்ம பையெல்லாம் தூக்கிட்டு இறங்கி செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணிவிட்டு பார்டருக்கு அந்த பக்கம் போய் நம்ம காரில் எரிக்கணும். இந்தியாவில் வேலை செய்கிறவங்க நேபாளுக்கு போகிறது, அங்கே வேலை செய்கிறவங்க திரும்பி இந்தியாவுக்கு வருதுன்னு இங்கேயே நிறைய கூட்டம், க்யூவெல்லாம் இருந்தது. ஆனால் நம்மள மாதிரி கைலாஷ் யாத்திரை போகிறவங்களுக்கு அங்கே தனி மரியாதை. நம்மளை சீக்கிரமே செக் பண்ணி அனுப்பிச்சுடுறாங்க. இதோ நம்ம நேபாளுக்குள்ளே வந்துட்டோம். எங்களோட குரூப்பில் பெங்களூர், ஹைதராபாத்லேருந்து 6 பேரும், தமிழ்நாட்டோட பல பகுதிகள்லேருந்து 40 பேரும் வந்திருந்தாங்க. இதோ நம்ம தங்க போகிற ஹோட்டலும் வந்தாச்சு. ஹோட்டல் டைமண்ட் பேலஸ். கைலாஷ் யாத்திரைக்கு போகிற எல்லாருமே ஆல்மோஸ்ட் இந்த ஹோட்டலுக்கு தான் வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஹோட்டல் ரூமெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. போன உடனே ரூமில் செக்இன் பண்ணி லக்கேஜெல்லாம் வச்சுட்டு இந்த ஹோட்டலுக்கு பின்பக்கமே பாகேஸ்வரின்னு ஒரு பெரிய சக்தி பீட்டம் இருக்குது. 6 மணிக்கெல்லாம் கோவிலை மூடிடுவாங்கன்னு சொன்னதுனால வேக வேகமாக ஓடினோம். பார்வதி தேவியோட நாக்கு விழுந்த இடம் இது அப்படிங்கிறாங்க. அதனால தான் அம்பாளுக்கு வாகேஸ்வரி அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. இந்த கோவிலில் எல்லாரும் வேண்டிட்டு மிருகபலி கொடுக்கறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். இந்த கோவிலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு நடுப்புற சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. கோவிலில் நிதானமாக நின்று நல்ல தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கு எழுத்தாப்புலேயே இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்தோம். நாங்கள் கோவிலுக்குள்ளே நுழையும் போதே அங்கே பஜனை நடந்துட்டு இருந்தது.
நல்ல தரிசனத்தை முடிச்சுட்டு திருப்பி ஹோட்டலுக்கு வந்தோம். இப்போ எங்களோட ட்ராவல் ஏஜென்ட்ஸ் எங்கள் எல்லாருக்கும் இந்த யாத்திரை எப்படி இருக்கும், அங்கே என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தெளிவாக சொல்ல போகிறாங்க. இவர் தான் சேலம் சாம்ராட் டிராவல்ஸ் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். related to Dalai Lama. Any article, any books, any photography, any videography, any records with your mobile or laptop. It is strictly prohibited. இவர் நேபாள் சாம்ராட் டிராவல்ஸோட உரிமையாளர். எங்கள் எல்லாருக்கும் ருத்ராட்ச மாலை போட்டு கௌரவித்தார். இந்த யாத்திரையில் கலந்துக்கிறவங்க எல்லாருக்கும் சாம்ராட் டிராவல்ஸ்னு போட்ட ஜெர்கின் அவங்க சைஸில் கொடுத்தாங்க. மறுநாள் கிளம்புற எல்லாரும் சீக்கிரமே எழுந்துட்டு குளித்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நேராக நேபாள்கஞ்ச் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். ஏர்போர்ட் சமீபத்தில் தான் கட்டியிருக்காங்க போல இருக்குது. சின்னதாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருந்தது. இங்கேருந்து ஒரு 18 சீட்டர் ஏரோப்ளேனில் ஏறி நேபாளோட ஹில் ஸ்டேஷனான சிமிகோட் அப்படிங்கிற ஊருக்கு போக போகிறோம். இங்கெல்லாம் பிளேனோட டைமிங்ஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சிமிகோட்டில் வெதர் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் பிளேன் இங்கேருந்து புறப்படும். எங்களோட அதிர்ஷ்டம் அன்றைக்கி நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ண தேவையில்லாமல் பிளேன் சீக்கிரமே வந்துடுது. இது மாதிரி சின்ன விமானங்களில் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இயர் பிளக் இல்லைன்னா பஞ்சு வச்சு காதை மூடிக்கிறது ரொம்ப நல்லது. எங்களோட பிளேன் சரியான நேரத்துக்கு நாங்கள் 18 பேர் அதில் ஏறிண்டோம். இங்கேருந்து பிளேன் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து மேலே போகும்போது கீழே தெரிகிற மலைகள், பள்ளத்தாக்குகள், நதிகள் இதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கும்போதே சிமிகோட் வந்துடும். சிமிகோட் நேபாளத்தோட அழகான மலைவாசஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். சின்ன ஊர் தான். இந்த கைலாய யாத்திரை சீசன் தான் இந்த ஊர் மக்களுக்கு பெரிய வேலை வாய்ப்புகளை தருதுன்னு சொல்லலாம். இங்கே வந்த உடனே நல்ல குளிர ஆரம்பிச்சிடுத்து. நாங்கள் எல்லாரும் ஸ்வெட்டர், தலைக்கு கேப் எல்லாம் போட்டுன்ட்டோம். சுற்றி வர அங்கங்கே பனி மூடி இருக்கிற மலைகள், பச்சை பசேல் புல்வெளிகள்னு ரொம்ப அழகான ஊர் இது. இதுதான் சிமிகோட்டோட ஏர்போர்ட். ஒரு பக்கம் இந்த சின்ன விமானங்கள் வந்து இறங்கும், அடுத்த பக்கம் ஹெலிகாப்டர் வந்து போயிட்டு இருக்கும். ஒரு ஹெலிகாப்டரில் 5 பேர் தான் போகலாம். அதுவும் குறிப்பிட்ட வெயிட்டு தான் போகலாம். அதனால் நம்ம எல்லாரையும் ஹெலிகாப்டரில் ஏறதுக்கு முன்னாடி வெயிட் எடுத்து நம்மளோட பேக் வெயிட் எடுத்து அதுக்கப்புறம் தான் சார்ட் அவுட் பண்ணி அனுப்புகிறாங்க. நமக்கு முன்னாடியே இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற குரூப்ஸ்லேருந்து 5 பேரை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். இதோ எங்களோட ஹெலிகாப்டரும் வந்தாச்சு, ஏற போகிறோம். இந்த பெரிய பேக்கெல்லாம் அவங்களே தூக்கி ஹெலிகாப்டரில் வச்சுருவாங்க. நம்மளோட பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு ஏறினா போகிறோம். நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட் சீட்டில் ஏறி உக்காந்துட்டேன். இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை நான் ஹெலிகாப்டரில் போயிருக்கேன். ஆனாலும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முக்கியமான பயணம். நம்ம போக போகிறது ஒன்றும் சாதாரணமான இடம் கிடையாதே. சிவபெருமானோட கைலாசத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே அப்படி ஒரு மெய்சிலிருப்பு. ஹெலிகாப்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் இந்த மலைகளுக்கு நடுப்புற போகும்போதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பைலட் அவ்வளவு லாவகமாக ஓட்டுறதை பார்த்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வந்தது. திரும்பின இடமெல்லாம் உயரமாக மவுண்டன் பீக்ஸ், எங்கே பார்த்தாலும் பனி மூடி இருக்கிற மலைகள், நடுப்புற ஓடுற குட்டி குட்டி நதிகள், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிற பசுமை, இந்த இயற்கை அழகெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட பயமெல்லாம் மறைஞ்சு போய் பிரமிப்பு மட்டும்தான் மிஞ்சும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் என்னோட வாய் என்னை அறியாமல் மார்கபந்த ஸ்தோத்திரத்தை முணுமுணுத்துட்டே தான் இருந்தது. சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ शम्भो महादेवदेव पालावनम्रत्किरीटं पालनेत्राचिषादक्तपञ्चेषु कीटं शूलाहतारातिकूटं शुद्धमर्तेन्दुचूडं भजे मार्गबन्धुं शम्भो महादेवदेव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव. இந்த பயணம் முழுக்க எங்களுக்கு வழித்துணையாக நீங்கள் எப்பவும் இருந்து இந்த யாத்திரையை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சுவாமியை வேண்டிட்டு இருக்கும்போதே ஹில்சா வந்தாச்சு. ஹில்சா நேபாள் திபெத் பார்டரில் இருக்கிற ரொம்ப 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 சின்ன கிராமம். இந்த கைலாய யாத்திரை சீசனில் மட்டும்தான் இங்கே மக்கள் இருப்பாங்க.
இந்த ஊருக்கு வரத்துக்கு வேறு எந்த வழியுமே கிடையாது, ஹெலிகாப்டரில் தான் வந்தாகணும். இந்த இடத்துல எல்லாரும் தங்குறதுக்கு ஒரு 2-3 ரெசார்ட்டு தான் இருக்குது. ஒன்று தான் பெருசு, மீதி எல்லாம் சின்ன சின்னது தான். இங்கே நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சிமிகோட்லேருந்து ஹெலிகாப்டர் மூலமாக தான் வர முடியும். இதோ இந்த லாட்ஜ் மாதிரி இருக்கிற இடத்துல நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் நேரம் தங்கி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு சைனீஸ் இமிக்ரேஷனுக்கு கிளம்பணும். எங்கள் குரூப்பில் வந்திருந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நடுப்புற டைம் பாஸ்க்காக நிறையா ரீல்ஸ் எல்லாம் போட்டு என்டர்டெயின் பண்ணாங்க. நம்ம பண்ணலைனாலும் அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணினோம். நேரம் போனதே தெரியல. கொஞ்ச நேரத்தில் சைனீஸ் இமிக்ரேஷன்லேருந்து கால் வந்துடுது அப்படின்னாங்க. நம்ம ட்ராவல்ஸோட அசிஸ்டண்ட்டெல்லாம் நம்மளோட பேக்கெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. நம்மளோட பேக்கை மட்டும் தூக்கிட்டு நடக்கணும். இங்கேயே கொஞ்சம் ஹை ஆல்டிடியூடுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நமக்கு நடக்கும் போதெல்லாம் நல்ல மூச்சு திணறல் இருக்கும். வேகமாக நடக்க முடியாது, மெதுவாக தான் நடக்க முடியும். இதோ இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிற கர்னௌலி அப்படிங்கிற ரிவர் தான் ஹில்சாவையும் திபெத்தையும் பிரிக்கிற பார்டர். இதுக்கு நடுப்புற ஒரு தொங்கு பாலம் கட்டியிருக்காங்க. இதில் நடந்து போகிறதே பெரிய சேலஞ்ச். நம்ம பேக்கையும் தூக்கிட்டு இந்த பாலம் வேறு பயங்கரமாக ஆடுன்னு ஆடும். இந்த இடம் அவ்வளவு அழகாக இருந்தால் கூட இந்த பாலத்தை கடக்கணுங்கிற டென்ஷனில் நம்மளால் அதை ரசிக்கவே முடியாது. இதுதான் நேபாள் திபெத் பார்டர். சைனா இமிக்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுற வரைக்கும் நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணணும். இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக சைனா கண்ட்ரோலுங்கிறதுனால ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. செக்யூரிட்டி செக், இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடித்த உடனே அந்த பக்கம் போனால் நமக்காக பஸ் ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஏறி நம்ம இங்கேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி புராங் அப்படின்னு ஒரு டவுனுக்கு போகணும். இங்கேருந்து போகிற வழியெல்லாம் ஒரே பொட்டல் காடு தான், ஏதோ டெசர்ட்டில் பிரயாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரோடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ட்ராவல் ஒன்றும் நமக்கு கஷ்டமாக இருக்காது. இப்போ நம்ம போகிற புராங் அப்படிங்கிற டவுன் கடல் மட்டத்திலேருந்து 3900 மீட்டர்ஸ் உயரத்தில் இருக்குது. அதனால இங்கேயும் நமக்கு குளிர், வெயில், மூச்சு திணறல் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை வர பில்கிரிம்ஸ்க்கு இந்த புராங் டவுன் தான் ஒரு பேஸ் கேம்ப் மாதிரி இருக்குது. அதனால சைனா இந்த ஊரை ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஊரில் நம்ம ஒரு நாள் இருந்து இந்த ஊர் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பை தயார்படுத்திக்கணும். நாளைக்கு காலம்பரை இந்த ஊர்லேருந்து கிளம்பி மான்சரோவர் போக போகிறோம். போகிற வழியும் ரொம்ப அழகாக இருக்கும். ராட்சஸ்தல் எல்லாம் பார்க்க போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கணும் அப்படிங்கிறதுனால அது ஒரு தனி பதிவாக போடலான்னு இருக்கேன். இன்னும் 2-3 டேஸில் அந்த வீடியோ வந்துடும், தவறாமல் பாருங்கள். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் மானசரோவருங்கிற புண்ணிய பூமியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது உமா வெங்கட். பாய்.